டிவிகே மாநாடு கடந்த மாதம் 21ஆம் தேதி மதுரையில் நடந்தது இல்லையா? அப்போ அந்த டிவிகே ஃபிளாக் ஏற்றத்துக்காக வச்சிருந்த ஒரு கம்பை சாஞ்சி ஒரு காரு சுக்குநூதான் ஒதுங்குச்சு இல்லையா? அந்த காரு இன்னமும் வாங்கி தரலையா அப்படின்றது தான் நியூஸ்ல நேரத்துலாம் போட்டு தள்ளியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இது உண்மையா இல்லையான்ட்டு போயிட்டு அந்த நபர்கிட்டயே கேட்கும் போது அந்த நபர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மேல போடுறேன், அதை நீங்களே பாருங்க. கடந்த 20ஆம் தேதி டிவிகே மாநாடு, மதுரை மாநாட்டில் என்னோட கார்ல தான் பிளாக் போஸ்ட் விழுந்துச்சு. அது சம்பந்தமா கட்சியிலிருந்து தலைமையிலிருந்து பேசியிருந்தாங்க. எங்களோட லோக்கல் மாவட்ட செயலாளர் என்ற உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் பேசியிருந்தாங்க. பேசி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு. ஆனால் கார் என்கிட்ட வந்துருச்சு. தப்பான ஒரு செய்தியை பரப்பி மேலும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குறாங்க. கார் நான் வாங்கி என்னோட தேவைக்காக சில ஆல்ட்ரேஷனுக்காக வண்டி நின்றுட்டு இருக்கு. இன்னொன்று, என் ஃபேமிலியோட போய் நான் அந்த காரை தலைவர் கையால் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த காரு என் கையில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் வாங்கின இடத்துல அப்படியே வச்சு தலைவர் வரட்டும் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்றதுக்காகத்தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இது விஷயமா நியூஸில் ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு, ஃபேக் நியூஸ். வேதனைப்படுறேன் அப்படின்னு. நான் இது நாள் வரைக்கும் வேதனைப்படலை. ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப் டு டேட் நான் என்கிட்ட இருக்கு எல்லா ரெக்கார்டுமே. வண்டி வாங்கினது, ரெக்கார்ட் என் பேரில் மாற்றுறது, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே அவர் கையால் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன். மேலும் இது மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க. ஏன்னா என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இது. யாரு இதுல உங்களோட சுயநலத்துக்காக என்னோட பேரை பயன்படுத்தி என்னோட காரை யூஸ் பண்ணி நீங்க தப்பான பேரை கிரியேட் பண்ணாதீங்க. இது நீ எனக்கு மேலும் பிரச்சனை, என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை, இது என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை. இது நீங்க டிவிக்கு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ண பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. ஆனா இது அவர் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அவங்க எப்போ அந்த சம்பவம் நடந்துச்சோ அப்பவே ஒரு கொஞ்ச நாள்லயே எனக்கு அந்த காரை வாங்கி தந்துட்டாங்க. உனக்கு எந்த கார் வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் காரை வாங்கிட்டேன். அதுக்கான ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அதே போல அந்த காரை நான் விஜயண்ணா கையில தான் வாங்கணும், விஜயண்ணா கையில தான் வாங்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவரு சொல்றாரு. பட் இந்த நியூஸ் சேனல்ஸ் எதுக்காக இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பரப்பி இந்த மாதிரி மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல யாருக்காக இந்த கைக்கூலித்தனமான இந்த தேவையில்லாத வேலை, இல்ல யாரோட கைக்கூலிகள் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் தான் தெரியல. எதுக்கு தேவையில்லாம டிவிகே மேல அவதூறு வழக்க பரப்பணும் இவங்க, எனக்கு நிஜமாவே தெரியல. ஆனா இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிகள் விர்ச்சுவல் வேரியர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒரு நியூஸ் நீ டிவிகே பத்தி தப்பா போடு, அடுத்த செகண்ட் அந்த நியூஸ்ல என்ன இருக்கோ, யாரு என்னன்ட்டு அட்ரஸ் முழுக்கொண்டு எடுத்து அந்த நியூஸ் என்னன்ட்டு ஒரிஜினலா எடுத்து வெளியே கொண்டு வராங்க டிவிகேல இருந்து. சரிங்களா? இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.